எப்படி ஆல்கஹால் குடிக்கிறவங்களோ வாரத்துக்கு ஒரு தடவை கஞ்சா எடுத்துப்பாங்க. எந்த ட்ரக்குமே சேஃப் கிடையாது. ஆல்கஹாலும் சேஃப் இல்லை, கஞ்சாவும் சேஃப் இல்லை, ஸ்மோக்கிங்கும். ஆனால் ஸ்மோக்கிங் தான் நிறைய கில் பண்ணும் மனுஷனை உயிரை வாங்குறது ஸ்மோக்கிங் தானே தவிர்த்து அந்த அளவுக்கு கஞ்சா சேஃப். குடிகாரங்கன்னா யார் நீங்கள் சொல்லுங்கள். அடித்தட்டு மக்களை மட்டும்தான் அந்த ஒரு பதம் யூஸ் பண்ணுறாங்க. பொதுவாக சொல்கிறேன். அதிகமாக குடிகாரன் எந்த அரசியலை பற்றி குடிகாரன்னு சொல்லியிருக்கீங்களா? நீங்கள் என்ன எப்போ பாரு நெசுக்கப்பட்டவர்கள் பேசுகிறீங்கிறதெல்லாம் திமிரின் உச்சம். ஒடுக்கப்பட்டவர்கள் மீட்காமல் நீங்கள் போதையை நிறுத்தினீங்கன்னு வச்சிங்க, என்ன நடக்கும் அப்படின்னா கள்ளச்சாராயம் தான். அரசாங்கத்திற்கு இப்போ மது ஒழிப்பு அப்படின்னு ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறாங்கன்னா அரசாங்கம் எதெல்லாம் நினைவு கூர்ந்து அந்த விஷயங்கள்லாம் ரொம்ப கான்சன்ட்ரேட்டடாக இருக்கணும்னு நினைக்கிறீங்க? இந்த விஷயங்கள்லாம் அவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். நீங்கள் வேணால் வெளியில் ஷிஃப்ட் பண்ணாமே தவிர்த்து அந்த கடையை நீங்கள் குறைக்கிறீங்களே. இந்த 700 கடை உழைக்கிறவங்க இந்த 700 கடையில் வாங்குறவனோ மதுவை விட்டுற போனானா என்ன பண்ணுவான்? ப்ரோவோக் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் மனநல ஆலோசகர் கிருத்திகா தரன் அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். வணக்கம் மேம். வணக்கம் விவேக் அவர்களுக்கும் ப்ரோவோக் அன்பர்களுக்கும். மேம், இப்போ போதை கலாச்சாரம் அப்படிங்கிறது பார்க்குறோம், ஒரு அரசாங்கத்தையே மாற்றிய ஒரு காரணியாக இருக்குது இந்த போதை கலாச்சாரம். இப்போது எலெக்ஷன்ஸ் நடந்து முடிஞ்சு டிவிகே ஆட்சி அமைச்சிருக்காங்க. பின்னாடி கொஞ்சம் பாஸ்ட் ரெக்கார்டில் போய் பார்த்தோம்னா இவங்களுடைய பிரச்சாரத்தில் மிகப்பெரிய ஒரு யுக்தி என்ன அப்படின்னா இந்த போதை கலாச்சாரத்தை ஒழிக்கணும் அப்படிங்கிறது தான் ஒரு விஷயமா இருந்தது. அப்போ இந்த போதை கலாச்சாரத்துடைய அடிப்படை என்னன்னு நினைக்கிறீங்க? இது ஏன் இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஒரு பூம் ஆயிருக்கு? நீங்கள் நெட்ஃப்ளிக்ஸில் பார்த்தா மெக்சிகன் கார்டல்ஸ் அப்படின்னு வரிசையாக வரும். பாப்லோ எஸ்கோபார் இன்னி வரைக்கும் கார்டல்ஸ் இருக்குது. நீங்கள் 1950லேயும் இருந்தது. போதை ஒழிப்பு பற்றி ஒரு முக்கியமான அரசியல் நான் சொல்லணும். போதை ஒழிப்புன்னு ஒரு அரசு எடுக்குது அப்படின்னா அது வெறும் போதை ஒழிப்பு மட்டும் கிடையாது. அதற்கு பின்னாடி நிறைய காரணிகள் இருக்கலாம். தேர்தல் ஒரு காரணியாக இருக்கலாம். நம்ம ஹிப்பி கலாச்சாரம்னு ஒன்று அமெரிக்காவில் வந்தது. என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்மோக்கிங் நிறைய மக்களை கொண்டு இருக்குது. ஆனால் கஞ்சா அந்த அளவுக்கு கொள்ளலை. அப்போ ஸ்மோக்கிங்கை முதல்ல தடை பண்ணணும், அதற்கான இதை சட்டத்தை வலிமையாக்கணும் அப்படிங்கிறது நிறைய மகப்பேறு நிபுணர்கள், டாக்டர்கள், இந்த லங் ஸ்பெஷலிஸ்ட், பல்மனாலஜிஸ்ட்டு அவங்க எல்லாருமே சொன்னது தான். ஆனால் அரசாங்கம் காதலியே வாங்கிக்கிறேன். ஏன்னா சிகரெட் வியாபாரத்தில் வரிகள் ரொம்ப சூப்பராக வருது. ஆனால் திடீர்னு கஞ்சா மட்டும் அமெரிக்காவில் மட்டும் நிப்பாட்டினாங்க. கஞ்சா இன்றைக்கும் உலகெங்கும் தடை செய்யப்பட்ட பொருளாக இருக்குது. என்னாச்சு அப்படின்னாப்ப ஹிப்பிகள் அப்படின்னு இருக்கவங்க வீட்டை விட்டு வெளியில் சுதந்திர மனநிலையில் வாழாங்க. அமெரிக்காவில் இந்த மாதிரி சுதந்திர மனநிலை வாழக்கூடிய இங்கே கூட ஹிப்பி ஐலண்ட், நான் இன்றைக்கி போகிறப்ப ஹம்பியில் ஒரு ஹிப்பி ஐலண்ட் பார்த்தேன். கோவாவில் ஹிப்பிகள் அதிகம் வாசிக்கக்கூடிய பகுதிகள் பார்த்தேன். கும்பலாக குடும்பத்தை விட்டு இளைஞர்கள் வெளியேற ஆரம்பிச்சாங்க. ஆண்கள் வெளியேறப்ப அரசாங்கம் முயற்சிக்கல, பெண்களும் வெளியேற ஆரம்பிச்சப்ப சர்ச்சுகள், முக்கியமாக சர்ச்சு கையில் தான் அரசாங்கம் இருக்கும். எப்போதுமே இந்த ரிலிஜன் அரசுகளோட தன்னோட கட்டுப்பாட்டில் அரசுகளை வச்சிருக்கும், ஏதாவது ஒரு அளவுக்குன்னு வச்சுங்களேன். அப்படிங்கிறப்ப சர்ச்சுகளுக்கு பயம் வந்துருச்சு. என்னடா அது, நம்ம குடும்பத்தை பத்திரமா வச்சுக்கிட்டோம், இப்படி குடும்பத்துலேருந்து குழந்தைகள் உடஞ்சி போகிறாங்க, எல்லாம் உடஞ்சி போகிறாங்க, நாடோடி வாழ்க்கை சுதந்திர வாழ்க்கைங்கிறாங்க. அப்போனா நாளைக்கு நம்ம எப்போதுமே மதப்பற்றாளர்களுக்கு என்னென்னா அந்த சைக்கிள்குள்ளே இருக்கணும், டிசிப்ளின்டாக இருக்கணும், இப்படி இருக்கணும், இப்படி வாழ்ந்தால் தான் குடும்பம்னு இருக்கும். இதை உடைப்பதே அவங்க விரும்பவே மாட்டாங்க. நம்மளே ஐயோ குடும்பம் பிரிஞ்சிருச்சு, போன பேட்டியில் என்ன சொன்னோம், ஐயோ குழந்தைங்க என்ன ஆவாங்க அப்படிங்கிறப்ப இந்த ஹிப்பி கலாச்சாரம் எல்லாத்தையும் உடச்சி போடுது. குழந்தைங்களையும் கையில் தூக்கிட்டு நாடோடியாக சுற்றுறாங்க, என்னென்னமோ பண்ணுறாங்க, சாப்பாட்டுக்கு என்னென்னமோ செய்கிறாங்க, எப்படியோ சாப்பிட்றாங்க, எப்படியோ வாழ்கிறாங்க, எப்படியோ போய்ச்சிக்கிறாங்க. ஆனால் ஜாலியாக இருக்காங்க. சாயங்காலம் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நல்லா பார்ட்டி பண்ணுறாங்க, சந்தோஷமாக இருக்காங்க, தூங்குறாங்க, பிடித்தவர்களோட உறவு வச்சுக்கிறாங்க. இங்கே ஒருவனுக்கு ஒருத்தி, டைவர்ஸ் பண்ணக்கூடாது, திருமணம் அப்படிங்கிறது எல்லாத்தையும் உடச்சி போட்டாங்க. குழந்தைங்களாம் அந்த சமூகத்தோட குழந்தைங்களும் வளருது. ஹிப்பி சமூகமாகவே குழந்தைகள் ஒரு தலைமுறையாக வளர ஆரம்பிக்குது. இதை பற்றி அரசுக்கு பயங்கர அச்சமாக இருக்குது. அப்போ அவங்க உட்காந்து விவாதிக்கிறாங்க, ஹிப்பி கலாச்சாரத்தை நீங்கள் எப்படியுமே ஒடுக்க முடியும். எப்படி தமிழ்நாட்டிலேருந்து சினிமா முகத்தை ஒடுக்க போனீங்கன்னா ஜாஸ்தி ஆகும். அப்போனா இது எப்படியாவது ஒடுக்கணும்னு பார்க்குறப்ப அவங்களுக்குள்ள காமன் என்ன அப்படின்னு பார்க்குறப்ப கஞ்சா தான் காமனாக. அந்த கஞ்சாவை தடை பண்ணிட்டோம் அப்படின்னா ஹிப்பி கலாச்சாரம் ஒழிஞ்சிடும் அப்படிங்கிற ஒரு ஐடியா பண்ணி ராத்திரியாக கஞ்சாவை தடை பண்ணி யார்கிட்ட கஞ்சா இருந்தாலும் அவங்கள தூக்கி உள்ளே போட்டுருங்கன்றாங்க. எல்லா போலீஸ்க்கும் அது உத்தரவு போயிடுது. போதைப் பொருள் வச்சு இந்த குற்றத்தில் நிறையா பேரை உள்ளே பிடிக்கிறாங்க. அப்படி தான் அந்த ஹிப்பி கலாச்சாரத்தை ஒடுக்கினாங்க.
அதில் வந்து மத குருமார்களுக்கும் சர்ச்சுகள் சார்ந்தவர்களும், சர்ச்சுனா ஒரு சர்ச் இல்லை, பல்வேறு சர்ச்சுகள் உண்டு. கிறிஸ்டின் அப்படிங்கிறது ஒரு சின்ன விஷயம் கிடையாது, பல்வேறு சர்ச்சுகள் உண்டு. அந்த ஊரை பொறுத்த வரைக்கும் மூத்த அரசியல்வாதிகளும் நிம்மதியாக இருந்தாங்க. அப்பாடா நம்ம அவங்களுக்கு என்னென்னா குடும்பத்தை காப்பாற்றிட்டோம், நல்லது தான் செஞ்சுருக்கோம் அப்படின்னு. அதுதான் சிகரெட் ஒழிக்கப்படாமைக்கும் கஞ்சா ஒழிக்கப்பட்டமைக்கும் வரலாறு. கஞ்சாவோட சைடு எஃபெக்ட்டுங்கிறது சிகரெட்டோட கம்மி. ஆனால் கஞ்சா ஒரு ஸ்டெப் ட்ரக்னா அடுத்த இந்த போதை பத்தலைன்னா அடுத்த போதைக்கு போனால், ஆனால் அடுத்த போதைக்கு பெரும்பாலும் போகிறதில்லை. எப்படி ஆல்கஹால் குடிக்கிறவங்களோ வாரத்துக்கு ஒரு தடவை கஞ்சா எடுத்துப்பாங்க. அது ஸ்டெப் ட்ரக்காக பயன்படுத்தாத வரைக்கும் எந்த ட்ரக்குமே சேஃப் கிடையாது. ஆல்கஹாலும் சேஃப் இல்லை, கஞ்சாவும் சேஃப் இல்லை, ஸ்மோக்கிங்கும். ஆனால் ஸ்மோக்கிங் தான் நிறைய கில் பண்ணும் மனுஷனை உயிரை வாங்கிறது ஸ்மோக்கிங் தானே தவிர்த்து அந்த அளவுக்கு கஞ்சா செய்யாது. ஸோ இந்த போதை ஒழிப்புக்கு பின்னாடி இருக்கிற அரசியலை நம்ம கூர்ந்து கவனிக்கணும். போதை அப்படின்னு சொல்கிறோம்ல, போதையில் பல்வேறு வகைகள் இருக்குது. மாணவர்களுக்கான போதை அவைலபிலிட்டியை கண்டிப்பாக நிப்பாட்டணும், அதில் மாற்று கருத்தே இல்லை. அவங்க 18 வயசு வரைக்கும் 21 வயசு வரைக்கும், இப்போ அமெரிக்காவில் லைசன்ஸ் ஸ்ட்ரிக்டாக 21 வயசு வரைக்கும் உள்ளே போய் குடிக்கிறதுங்கிறதுக்கு அவங்களுக்கு ரொம்ப கஷ்டம். அங்கே வந்து 21 வயதை வந்து ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவாங்க. ஏன் அப்படின்னா அப்போ தான் பார் லைசன்ஸ் கிடைக்கும். எப்படி டிரைவிங் லைசன்ஸ் உண்டோ அதுமாதிரி பார் லைசன்ஸ் உண்டு. ஸோ மாணவர்களுக்கு குழந்தைகளுக்கும் இந்த போதையை கொண்டு வராமல் இருக்கணுங்கிறதுல அதில் மாற்று கருத்தே இல்லை. இதே 18 வயசுலேருந்து 21 வயசு வரைக்கும் நீங்கள் போதையோ அவங்க குடி தேர்வையோ நிப்பாட்ட முடியும்னா முடியாது. ஏன்னா நான் ஒரு பெங்களூர்லேருந்து வரேன். நான் எப்படி இருந்தாலும் வாரத்துக்கு ஒரு 15 நாளைக்கு யாரோ ஒருத்தர் இன்வைட் பண்ணி ஒரு பப்புக்கு போகிற வழக்கம் உள்ளவன். நான் வந்து 4 ஆல்கஹாலிக். ஆனால் ஏன்னா என்னோட உடம்பை நான் கெடுத்துக்க பிடிக்காது. ஆக்சுவலி நியூட்ரிஷனிஸ்ட்டாக என் உடம்புக்கு கெடுதலாக எந்த உணவையும் எடுக்க மாட்டேன். அவங்களாம் காக்டெயில் எடுத்தாங்கன்னா நான் மாக்டெயில் எடுத்துகிட்டு அவங்களோட ஜாலியாக பேசிகிட்டு இருப்பேன். அதனால் எனக்கு வந்து அவங்களோட தேர்வு தப்பு, அவங்க குடிக்காரர்கள், அவங்க சமூகத்துக்கு வேண்டாதவர்கள், குடிச்சிட்டு ட்ரெஸ்ஸு தெரியாமல் இருக்கவங்கன்னு இல்லை. எல்லாருமே குடிக்கிறாங்க, எல்லாருமே சந்தோஷமாக வீட்டுக்கு போகிறாங்க, எல்லாருமே பப்பை பற்றி பேசுகிறாங்க, எல்லாருமே டான்ஸ் ஆடுறாங்க, பாட்டு பாடுறாங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க, போயிடுறாங்க. ஏன் இவங்களை நம்ம குடிக்காரங்கன்னு கூப்பிட்றதில்ல? குடிக்காரங்கன்னா யார் நீங்கள் சொல்லுங்கள். அடித்தட்டு மக்களை மட்டும்தான் அந்த ஒரு பதம் வந்து யூஸ் பண்ணுறாங்க. பொதுவாக சொல்கிறேன், அதிகமாக குடிகாரன். எந்த அரசியலை பற்றி குடிகாரன்னு சொல்லியிருக்கீங்களா? எந்த சினிமா நடிகராக பற்றி போதை மருந்து யூஸ் பண்ணுறான் குடிகாரன்னு சொல்லியிருக்கீங்களா? இப்போ சினிமா செலிப்ரிட்டி யாராவது இறக்கும்போது கூட பாவம் மதுக்கு அடிமையாகி தான் இறந்துட்டாரு அப்படின்னு நம்ம பாவப்பட்டு பேசுகிறோம். ஆனால் ரோட்டில் இருக்க டாஸ்மாகில் குடிச்சிட்டு விழுந்து ஒரு ஏழை வந்து கிடப்பான் பாருங்க, அவனை காலால் கூட எத்துறதுக்கு மக்கள் துணிவாங்க. ஏன்? அவன் பொண்டாட்டி போட்டு அட்டின்னு அடிப்பாங்க, வீட்டுக்குள்ளே வராதேம்பாங்க. ஏன்? அவனுக்கு முதல்ல அடிக்ஷன். இதே அரசாங்கம் வந்து யாதவ அர்ஜுனா வந்து விசிக்கல இருந்தப்போ ஒரு மது ஒழிப்பு நிகழ்வு நடத்தினப்போ என்னை ஆன்லைனில் வந்து ஒரு உளவியல் ஆலோசகராக மது ஒழிப்பு பற்றி பேசுங்க நீங்கன்னு கேட்டார். நான் அப்போ அங்கே இருந்தவங்கள்ட்ட கேள்வி கேட்டேன். விசிகேவில் இருக்கவங்க எல்லாருமே ஒடுக்கப்பட்ட மக்களை தான் நம்ம குடிக்காரர்கள் என்று அழைக்கிறோம். ஆனால் அவங்க ஏன் குடிக்க அடிமையாகிறாங்க? ஏன் ஒடுக்கப்பட்ட மக்கள் குடிக்க அடிமையாகிறாங்க? நீங்களே சொல்லுங்கள். ஒரு கட்டத்தில் அவங்க பார்க்கக்கூடிய அந்த வேலைச்சூழல் ஒரு மிகப்பெரிய காரணம். ஆமாம். ஒன்று துப்புரவு பணியாளர்களாக இருக்காங்க. துப்புரவு பணியாளர்கள் இன்னும் மோசமாக கழிவறை துப்புரவு அதிகம் எடுக்கிறாங்க. அந்த வாசனை அவங்க உடம்புலேயே ஒரு வாசனை வந்துடும். அப்புறம் ட்ரைனேஜ் துப்புரவு, சாக்கடை தூய்மை செய்யக்கூடிய பணியாளர்களாக இருக்காங்க. நான் வெறும் ரோடெல்லாம் சொல்ல, எக்ஸ்ட்ரீம் துப்புரவு பணியாளர்கள் ஒடுக்கப்பட்டவர்கள். அடுத்து வேற யார் குடிக்கிறாங்க சொல்லுங்க? அதிகமாக உடல் உழைப்பு போடக்கூடிய கூலிக்காரர்கள், சுமை தூக்கும் தொழிலாளிகள். அப்புறம் அன்றாடம் நம்ம வந்து வெளியே பார்க்குறோம் அதை கூலி தொழிலாளிகள், அந்த கேடர்லேயே வந்து நிறைய பணி செய்யக்கூடியவங்க இருக்காங்க. நான் கூட கேட்பேன், ஏன் வந்து ரிக்ஷாக்காரர்கள், மீன்பாடி தொழிலாளர்கள், பெரும்பாலும் ஆட்டோ டிரைவர்லாம் கூட அவாய்ட் பண்ணுவாங்க, ஏன்னா போலீஸ் பிடிச்சிடணும். பெரும்பாலும் ரொம்ப ரொம்ப அடிமட்ட தொழிலாளர்கள் தான் குடிச்சிட்டு வரதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். ஒரு தடவை கூட நான் வந்து இந்த குடி சம்மந்தப்பட்ட ஒரு பப்ளிக் பைட் எடுக்கிறப்ப, ஏன் குடிக்கிறீங்க, எது உங்களுக்கு வந்து இது ஒரு அடிக்ஷன் ஆக்குது அப்படின்னு சொல்கிறப்ப அவங்க சொன்ன ஒரு வார்த்தை இருக்குது, தூங்க முடியல தம்பி, நைட் ஆனால் கொசுக்கடி, சாலையோரம் தூங்குறவங்க. அவங்க வந்து அந்த மதுவை உட்கொண்ட பிறகு அந்த கொசுக்கடி எதுவுமே அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அடுத்த நாள் காலையில் எந்திரிச்சு நான் வேலைக்கு போயிடுறேன் அப்படின்றாங்க. அப்போனா மெரினா பீச்சில் யாரோ குடிச்சிட்டு தூங்குற ஒரு ஆள் ஏன் குடிக்கிறாங்கன்னு இந்த சமூகம் கேட்டிருக்கா? அவங்களோட அடிப்படை சிக்கல்களை நம்ம களையவே விரும்பலை. ஒடுக்கப்பட்டவனாகவே வாழலாம். இந்த ஜென்ரேஷன்லேருந்து முன்னேறி அடுத்த ஒடுக்கப்பட்டவன் இருக்கு. ஆனால் அடுத்தது இன்னொரு ஜென்ரேஷன் ஒடுக்கப்பட்டவங்களா வராங்களே. அப்படின்னா இந்த தூய்மை பணியாளர்கள்
அவங்க பணிகளை கொஞ்சம் வேறு விதமாக இயந்திரமயமாக்கி மாற்றும். அவங்க தான் இயந்திரம் ஆப்ரேட் பண்ணும், அவங்களோட வேலையை பறிச்சிடக்கூடாது. ஆனால் அவங்களுக்கு முடிந்த அளவுக்கு அவங்களோட இயந்திரமயமாக்கணும். நிறைய இயந்திரம் இன்றைக்கி ஏஐ ரோபோட்ஸ்லாம் வந்துடுச்சு. ஏஐ ரோபோட்ஸ் ஆப்ரேட் பண்ண சொல்லி அவங்களோட வேலையை எடுக்காமல் அதை செய்ய வேண்டும். இப்போ ட்ரைனேஜுக்குள்ளெல்லாம் இறங்க சொல்லாமல் ஒரு பைப்பில் அந்த ஹேண்டில் மூலமாக பண்ண வைக்கலாம். அடுத்து ரோடோரம் அப்படிங்கிறோம்ல, மூட்டை தூக்குறவங்க, உடல் உழைப்பு சம்மந்தப்பட்டவங்க, அவங்களும் முடிந்த அளவுக்கு அவங்க ரொம்ப சப்ரஸ் ஆகணும். இன்னொன்று, சமூகத்தில் ஒரு கூலி தொழிலாளியை பார்க்கும் பார்வை தான் அவங்களை குடிக்காரங்களாம் மாற்றுது. இங்கே வா, இதை தூக்கு. ஒரு டயர் மாற்றுறவங்கன்னா, நம்ம டயரே வண்டி பஞ்சர் ஆகிடுச்சின்னா ஒரு கோட்டு சூட்டு பார்த்தவங்கள என்னங்க ஹெல்ப் பண்ணுறீங்களான்னு கேட்குறோம். யாரை பார்த்து ஹெல்ப் பண்ணுறீங்களான்னு கேட்குறோம். பக்கத்தில் சாமானியமாக இருக்க யாரையோ. அப்போனா நம் மக்கள் சாமானியவர்களை எப்போதும் சுரண்டக்கூடியவர்களாக இருக்காங்க. சாமானியமாக ஒருத்தன் ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தாலே அவன் வந்து சுரண்டப்படக்கூடியவன் எல்லார் மனசுலையும் அழுத்தமாக பண்ணு. எப்படி பெண்ணா அடிமைப்படுத்தணும், அவளுக்கு நம்ம அடங்கிடக்கூடாதுன்னு ஒரு ஆணுக்கு வருதோ, சாமானியர்களை சுரண்டணும்னு இந்த சமூகத்தில் ஆழமாக பதிஞ்சு போச்சு. அதனால தான் இந்த நெசுக்கினோம் அப்படி இப்படிலாம் அந்த வார்த்தைகள்லாம் வருதுல்ல, அது திமிரின் உச்சம். நீங்கள் என்ன எப்போ பாரு நெசுக்கப்பட்டவர்கள் பேசுகிறீங்களேங்கிறதெல்லாம் திமிரின் உச்சம். அப்போ ஒடுக்கப்பட்டவர்கள் மீட்காமல் நீங்கள் போதையை நிறுத்தினீங்கன்னு வச்சிங்க, என்ன நடக்கும் அப்படின்னா கள்ளச்சாராயம் தான். நீங்கள் பப்பில் ஏன் கை வைக்கல, ஏன் 5 ஸ்டார் ஹோட்டலில் கை வைக்கல, ஏன் ஒடுக்கப்பட்டவர்கள் மேலே மட்டும் திருப்பி திருப்பி கை வைக்கிறீங்க? ஏன்னா உங்களுக்கு அவங்கள அப்படியே வச்சுருக்கணும். எல்லா அரசுக்கும் அது இருக்குது. அவங்களுக்கு போதையை விற்கணும், போதையிலேயே வச்சுருக்கணும். அடுத்து அவங்க ஓட்டு போடணும், நீங்கள் அரசாளணும். கேட்டால் போதையை ஒழிக்கணும், அவங்க மனைவி உங்களுக்கு ஓட்டு போடணும். டாஸ்மாக் ஒழிச்சிட்டோம் ஓட்டு போடுமா அப்படின்னு. அவன் டாஸ்மாக் ஒழிச்சானே அவனோட கஷ்டத்தை நீங்கள் நீக்கினீங்களா? வெறும் டாஸ்மாக் ஒழிப்பு எந்த பெண்ணுக்கும் எந்த ஆணுக்கும் தீர்வு இல்லை, எந்த ஒடுக்கப்பட்டவனுக்கும் தீர்வே கிடையாது. போதைகளை 10,000 வருடமாக யாரும் ஒழிச்சதே இல்லை. ஏன் காந்தியாலே முடியல, இவங்களால முடிஞ்சிருமா? மது ஒழிப்பு அப்படிங்கிறது வந்து ஒரு மதுக்கடை சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டும் கிடையாதுன்றீங்க. அது ஒரு சமூகம் சார்ந்த, புறச்சூழல் சார்ந்த நிறைய காரணிகள் இருக்கு. அதில் அடக்குமுறை, சமூகத்தின் அடக்குமுறை தான் மது அடிமை. நீங்க ஒருத்தன் அடிச்சுக்கிட்டே இருப்பீங்க, அவன் உங்க அடியை மறக்கிறதுக்கு தான் அவன் குடிக்க போறான். அவனை நீங்க உடனே குடிக்க ஆரம்பிங்க. அடிக்கிறவனை திருத்து, அடி வாங்குறவனை திருத்தாது நம்ம வேலை இல்லை. நீ அடிக்கிறவனை திருத்திருக்கியா என்னைக்காவது? ஒரு ஒடுக்கப்பட்டவனுக்கு நீ சல்யூட் என்னைக்காவது அடிச்சிருக்கியா? துப்புரவு தொழிலாளிக்கு என்னைக்காவது நீங்கள் சல்யூட், முதலமைச்சர் வந்தாங்கன்னு சல்யூட் அடிச்சு இன்னைக்கு எத்தனை பேர் நிற்கிறாங்க? நேற்றுக்கு யாருன்னே தெரியாதவங்களுக்கெல்லாம் நீங்கள் அத்தனை ஐஏஎஸ் ஆஃபீஸான்னு சல்யூட் போடுறீங்களா இல்லையா? நம்மளோட கூட இருக்கான், ஒரு நாளைக்கு அவனுக்கு மரியாதை கொடுக்குறீங்களா? ஒவ்வொரு மனிதனும் எதிர்பார்ப்பது சுயமரியாதையை, அங்கீகாரத்தை. சின்ன அளவிலையாவது ஒடுக்கப்பட்டவர்களுக்கு அது என்றைக்குமே கிடைக்கிறது. சமூகத்தில் என்றைக்குமே அவங்கள தாழ்த்தி ஒரு ரேஷனுக்கு போய் க்யூவில் நிற்கணும், மதிக்க மாட்டாங்க. பஸ்ஸில் கூட்டத்தில் நெசுங்கி போகணும், மதிக்க மாட்டாங்க. கோயிலில் போனால் சாதா க்யூவில் நிற்கணும், அங்கேயும் மதிக்க மாட்டாங்க. ஒரு இலவச சாப்பாடு கூட அவங்களுக்கு மதிக்க மாட்டாங்க. க்யூவில் நிலை. எங்கே பாட்டாலும் அதட்டலும் அதிகாரமும் அவங்கள சுற்றி அதிகார சுரண்டல் நடந்துக்கிட்டே இருக்கும். ஒரு மனுஷன் அவ்வளோதான் தாங்குவோம். பொம்பளைங்களுக்கும் உண்டு, பொம்பளைங்களும் அதனால தான் குடிக்காரங்க. ஸோ மனுஷனாக பார்த்து அவங்களுக்கான வேலையை மரியாதையாக பார்க்கும்பொழுது தான் இந்த உலகத்தில் வந்து குடியை ஓரளவுக்காவது குறைக்க முடியும். ஓரளவுக்கு தான் குறைக்க முடியும். ஆனால் மது ஒழிப்பு அப்படின்னு இன்னி வரைக்கும் நான் 10,000 வருஷ ஹிஸ்ட்ரியில் எந்த நாட்டிலையும் வெற்றி பெற்றதாக நான் சரித்திரத்தில் பார்க்கவில்லை. எங்கேயாவது வெற்றி பெற்றது இருந்ததுன்னா நீங்கள் சொல்லுங்கள். எனக்கு நான் ஒன்றும் அந்த மாதிரி சரித்திரத்தை பார்க்கல. புத்திஸ்ட் வந்து வேண்டாங்கிறாங்க, ஓரளவுக்கு வெற்றி பெற்றுக்குமே தவிர்த்து முழுக்க ஒழித்ததா ஓபியம் வார்னே நடந்து சைனாவில். ஓபியத்தை வந்து சைனா மக்களுக்கு அடிமையாக பண்ணிச்சு, அரசே பண்ணிச்சு. ஓபியம் வார் வந்தது. ஓபியத்தை வந்து ஓரளவுக்கு தான் குறைக்க முடிஞ்சதை தவிர்த்து முழுக்க போதையை நிப்பாட்ட முடியல. ஸோ எந்த அரசும் போதையை அழிக்கிறேன்னு சொல்கிறது வந்து தீர்வு கிடையாது. தீர்வே ஆகாது. ஒன்று 20 வருஷத்தில் திரும்பி வந்துடும், இல்லை 5 வருஷத்தில் வந்துடும், இல்லை 2 வருஷத்தில் வந்துடும். மக்களோட உடல் உழைப்புக்கான அங்கீகாரத்தை நீங்கள் வந்து உடல் உழைப்பெல்லாம் நிப்பாட்டுங்கன்னு சொல்லலாம். அங்கீகாரத்தை மக்களை சமமாக நடத்தக்கூடிய அங்கீகாரம் எந்த அரசு அதை சட்டப்பூர்வமாக்கி அவங்களை கொண்டாட ஆரம்பிக்குதோ அப்போ தான் மது கொஞ்சமாவது. அரசாங்கத்திற்கு இப்போ மது ஒழிப்பு அப்படின்னு ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறாங்கன்னா அரசாங்கம் எதெல்லாம் நினைவு கூர்ந்து அந்த விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப கான்சன்ட்ரேட்டடாக இருக்கணும்னு நினைக்கிறீங்க? இந்த விஷயங்கள்லாம் அவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு. மது ஒழிப்பு அப்படின்னு சொல்கிறத விட மது கட்டுப்பாடு. ஒரு ஆள் ஒரு தடவை வந்தானா டாஸ்மாகில் ஒரு தடவை தான் வாங்க முடியும், 2வது தடவை வாங்க முடியும். அந்த மாதிரி சின்ன ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சுக்கலாம். ஆனால் இப்போ என்னென்னா ஒவ்வொரு ஏரியாலையும் மது கடை இருந்தது. இப்போ ஒரு ஏரியாலேருந்து இன்னொரு ஏரியா கொண்டு போகிறாங்க. இப்போ என்ன பிரச்சனை ஆகுனா எல்லாரும் அந்த கடைக்கு போவாங்க, அந்த ஏரியா இன்னும் மோசமாகும். இந்த ஏரியா சேஃப் ஆகிடுச்சின்னு நினைக்கிறோம்.
ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல நீங்கள் ஷிஃப்ட் பண்ணும்போது நீங்கள் வேணால் வெளியில் ஷிஃப்ட் பண்ணாமே தவிர்த்து அந்த கடையை நீங்கள் குறைக்கிறீங்க. நீங்களே இந்த 700 கடை உழைக்கிறவங்க இந்த 700 கடையில் வாங்கினோன்னா மதுவை விட்டுற போனானா என்ன பண்ணுவான்? பக்கத்து கடையில் வாங்க. அப்புறம் எப்படி மது ஒழியும்? எனக்கு இதெல்லாமே காமெடியாக தான் இருக்குது. அவைலபிலிட்டி கம்மியாக இருந்ததுன்னா கொஞ்சம் வாங்குவாங்க, கொஞ்சம் தூரக்கு போக அலுப்புப்பட்டுட்டு இன்றைக்கி வேணால் குடிக்காமல் இருக்கலாம். ஆனால் அடுத்த தடவை 2 லிட்டர் வாங்கிட்டு வந்துடுவோம். இந்த ஏரியாவில் எல்லாம் அந்த ஏரியாலே வரப்போ வாங்கிட்டு வாங்க. அப்போ அங்கே மெனேசா. ஸோ மது ஒழிப்புக்கு வந்து டாஸ்மாகை குறைக்கிறதோ இதுவோ இல்லை, கொஞ்சம் கட்டுப்பாடுகள். இன்றைக்கி அவைலபிள் இல்லை, டைமிங் காலைல 9லேருந்து 5 மணி வரைக்கும் தான் கிடைக்கும், எப்போதும் கடை திறந்துருக்காது, இந்த மாதிரியான 21 வயசு கம்மியாக யாரும் வாங்க வர முடியாது. ஓரளவுக்கு கட்டுப்பாடுகள்லாம் செய்ய முடியும். முழுக்க மதுவை வந்து நம்மளால் ஒழிக்க முடியும்னு என்னால் தோணும். கள்ளக்குறிச்சி விஷயங்கள் அதிகமாகிடும் நம்ம ஒழிக்க போகும். அதாவது பரவாயில்ல, கள்ளக்குறிச்சியில் ஏன் குடிச்சேன்னா வேஸ்ட் ஆகிடும், இவ்வளோ நல்ல போதை வேஸ்ட் ஆகிடுமேன்னு போய் மக்கள் வாந்தி எடுத்தவனை அட்மிட் பண்ணவனும் வந்து குடிச்சிட்டான். கள்ளக்குறிச்சி கொடுமையெல்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ மது ஒழிக்க போனோன்னா அந்த மாதிரி கொடுமைகள் ஜாஸ்தியாகிறதுக்கு மதுவை வந்து விழிப்புணர்வு பிரச்சாரங்கள், முக்கியமாக விழிப்புணர்வு பிரச்சாரங்கள், குழந்தைகளுக்கான விழிப்புணர்வு. எல்லா போதை பற்றியும் தெரியணும். ஹெராயின்னா என்னன்னு தெரியணும், கஞ்சானா என்னன்னு தெரியணும், குடினா என்னன்னு தெரியணும். இன்னும் சொல்லணும்னா ஆல்கஹால்னா என்ன, ரம்னா என்ன, ஒயின்னா என்ன, விஸ்கினா என்ன, ஓட்கானா என்ன, எல்லாத்த பற்றியும் பெண்களும் குழந்தைகளும் நன்றாக அறிந்து வைத்திருக்க வேண்டும். எது எவ்வளோ போதை தரும், கட் லைனிங் எப்படி பாதிக்கப்படும், கட் லைனிங் பாதிக்கப்படுறதுனால உடலுக்கு எவ்வளோ தீமைகள் வரும், எந்த போதை இப்போ நானே வந்து டயட்டுக்கு வந்தாங்கன்னு வச்சிங்களேன், நீங்கள் ஒரு ஷாட் ஓட்கால நீங்கள் கொஞ்சம் சோடா கலந்து எடுத்துங்க, இது 1 வாரத்துக்கு ஒரே ஒரு தடவை எடுங்க, இதுக்கு மேலே எடுக்காதீங்க அப்படின்னு சொன்னால் குடியை விட்டுருங்கன்னா யாரும் விட மாட்டாங்க. இப்படி எடுங்க அப்படின்னு சொல்கிறப்ப சரி மேடம் அப்படின்னா வாரத்துக்கு ஒரு தடவை எடுத்துக்கலாம் சார், பரவாயில்ல. அப்புறமா அவங்களே வந்துடுவாங்க, சரி வாரத்துக்கு ஒரு தடவை இல்லை ஒன்றுமே இல்லை. அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தா இப்போ என்ன சார் அப்படின்னு, அதெல்லாம் விட்டுட்டேன் மேடம், நீங்கள் குடிக்கிறதுக்கு நீங்கள் சொல்கிறதுக்கு நான் குடிக்காமே இருந்துடலாம் அப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம அதை பற்றி விளக்கும்பொழுது விஸ்கி குடித்தா என்ன ஆகும் சார், இப்போ நான் என்னோட நியூட்ரிஷனிஸ்ட்டாக என்கிட்ட வந்தாங்கன்னா விஸ்கி குடித்தா என்ன ஆகும், சர்க்கரை சாப்பிட்டா அதோட மோசமாகுது, சர்க்கரை சாப்பிட்டா என்ன ஆகும், இதெல்லாம் நான் விளக்கி சொல்லும்பொழுது அவங்க நல்லாவே வெளியில் வராங்க. போதை விழிப்புணர்வு தான். இப்போ நீங்கள் அந்த முகேஷ்னு ஒருத்தன் வந்தான், அவன் செத்து போயிட்டான். இன்றைக்கி எல்லாமே சிகரெட் குடித்தா முகேஷ்க்கு நிலமா வர. சிகரெட் குறைஞ்சிருக்கா இல்லையா? இப்போ ரஜினி காலத்தில் இந்த சிகரெட் இப்போ இருந்ததா? இப்போ யாரும் சிகரெட்டை வந்து ஃபேஷனாலாம் நினைக்கிறது இல்லை. கண்டிப்பாக நான் ரோட்டில் பார்க்குறேன், சிகரெட் ஆல்மோஸ்ட் 70% குறைஞ்சிருக்கு. அதே மாதிரி இதுவும் விழிப்புணர்வு. அவேர்னஸ் இஸ் த கீ. சிஸ்டம்க்கு தேவை ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லை, சிஸ்டம்க்கு தேவை அவேர்னஸ். சிஸ்டம்க்கு தேவை கண்ட்ரோல் இல்லை, சிஸ்டம்க்கு தேவை அண்டர்ஸ்டாண்டிங் வியஸ் கண்ட்ரோல், ரெஸ்ட்ரிக்ஷன் வியஸ் அவேர்னஸ். இதை சிஸ்டம் புரிஞ்சுக்கிச்சுன்னா எல்லா சிஸ்டமும் நல்லா இருக்கும். நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. அந்த போதை கலாச்சாரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் நிறைய டீப் இன்சைட்ஸ் கொடுத்தீங்க. ரொம்ப நன்றிங்க.